மக்களே, அரசு பணம் என்பது அரசியல்வாதிகளின் சொந்த பணம் அல்ல. அது உங்கள் வரிப்பணம். ஒரு எல். ஏ அல்லது அமைச்சர் திட்டங்களை அறிவிக்கலாம். ஆனால் அந்த பணத்தை நேரடியாக அவர்கள் கையில் எடுத்து செலவு செய்ய முடியாது. அரசு அதிகாரிகள், பொறியாளர்கள், ஒப்பந்ததாரர்கள் மூலமாக தான் வேலைகள் நடைபெறும். அப்படியிருக்க, ஊழல் எப்படி நடக்கிறது? செய்யாத வேலை செய்ததாக கணக்கு காட்டுவது, தரமில்லாத வேலைக்கு முழு தொகை வழங்குவது, ஒரே திட்டத்திற்கு அதிக செலவு காட்டுவது, ஒப்பந்தங்களை முறைகேடாக வழங்குவது, இவை அனைத்தும் ஒருவரால் மட்டும் செய்ய முடியாது. அரசியல் அதிகாரமும் சில அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சேர்ந்தால் தான் ஊழல் உருவாகும். அதனால் மக்களே, வாக்கு போடுவது மட்டும் ஜனநாயகம் அல்ல. கேள்வி கேட்பதும் உங்கள் உரிமை. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் பகுதியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை கவனியுங்கள். சாலை, குடிநீர், கட்டிடம் போன்ற பணிகள் உண்மையில் சரியாக நடந்ததா பாருங்கள். ஆர்டிஐ மூலம் செலவு தகவல்களை கேளுங்கள். தரமற்ற வேலைகளை புகைப்படம், வீடியோவாக பதிவு செய்யுங்கள். ஊழல் இருந்தால் விழிப்புணர்வு அமைப்புகளுக்கும் நீதிமன்றத்திற்கும் கொண்டு செல்லுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், மக்கள் அமைதியாக இருந்தால் ஊழல் வளர்கிறது. மக்கள் கேள்வி கேட்டால் ஜனநாயகம் வலுவாகிறது.